கடந்த டிசம்பரில் வாகனங்களை ஏற்றிச் செல்லும் வழியில் தீப்பிடித்த சரக்கு கப்பலில் இருந்த கார்கள் காணாமல் போயிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. மர்ம நபர்கள் கிள்ளான் துறைமுக வாகன சேமிப்பு கிடங்கை உடைத்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கார்களை களவாடி இருப்பதாக கப்பலின் உரிமையாளர்கள் போலீசில் புகார் செய்துள்ளனர். கார்கள் களவாடி போன விஷயம் நேற்று நண்பகலில் தெரிய வந்ததாக MV மலேசியா ஸ்டார் நிறுவனத்தின் சட்ட ஆலோசகர் கூறினார். கும்பல் ஒன்று சேமிப்பு கிடங்கினுள் இருந்தவாறு டிக்டாக் நேரலை செய்யும் லிங்க் இணைப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் அந்த நேரலையில் அவர்கள் கார்களை திருடுவது காட்டப்படவில்லை. இது ஒரு கிரிமினல் குற்றமாகும். திருடிய கார்களை அவர்கள் திருப்பி ஒப்படைத்தே ஆக வேண்டுமென ஜெரமி ஜோசப் கூறினார். சட்ட நடவடிக்கை பாயும் முன்பாக கார்களை திருப்பி தந்து விடுவது அவர்களுக்கு நல்லது என ஜெரமி சொன்னார். டிசம்பர் 2ஆம் தேதி கோத்தா கினாபாலுவுக்கு செல்லும் வழியில் பத்துபஹாட்டின் தஞ்சுங் லாபோவிலிருந்து சுமார் 9 கடல் மைல் தொலைவில் அந்த கப்பல் தீப்பிடித்தது. இதில் சில வாகனங்கள் சேதமடைந்தன. இதனால் கப்பல் கிள்ளான் துறைமுகத்துக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு 34 வாகனங்கள் அங்குள்ள கிடங்கொன்றில் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.